ஹாய் கைஸ், இட்ஸ் சினிமாபுரம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஈவினிங் 6 மணிலேருந்து ஒரு படத்துடைய அப்டேட் செம்ம வேலையாக போயிட்டுருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எங்கே போனாலும் அதுதான் ஒரு பெரிய பேசு பொருள். அது என்ன கேட்டிங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிக்க போகிற தலைவர் 171 இந்த படத்துடைய அப்டேட் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் சன் பிக்சர்ஸ், டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய தலைவர் 171 இருக்குல்ல, ஸோ இதனுடைய டைட்டிலை நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரல் 22 ரிலீஸ் பண்ண போகிறோம் வித் ஒரு டீசர் கிளிப்போட அப்படின்ற மாதிரி அவங்க ரிலீவ் பண்ணிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம லோகேஷ் படமான விக்ரம், அப்புறம் லியோஸ் இந்த படத்தில் டைட்டில் ரிவ்யூ பண்ணும்போது ஒரு வீடியோ கிளிப் வந்துச்சுல, அது விக்ரமில் கமல் சார் ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு சொல்லுவார், லியோவில் விஜய் சார் பிளட் ஸ்வீட்னு சொல்லுவார். ஸோ அதேமாதிரி இதுலேயும் நிச்சயமாக ரஜினி சார் ஒரு டைலாக் பேசிட்டு தான் அந்த டைட்டில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரல் 22 வரப்போகுது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்குது. அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்ச் லாஸ்ட் மாதிரி இருக்கிறோம். ஸோ இதுலேருந்து ஏப்ரல் 22, அதாவது தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு அந்த வீக்கெண்டு முடிஞ்சு மண்டே ரிலீஸ் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு மாதம் கேப் இருக்குது. அதுக்குள்ளே எதுக்காக இவ்வளோ அர்ஜென்ட்டாக இந்த அப்டேட்டை விடணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னு கேட்டிங்கன்னா, இதற்கு பதில் லோகேஷ் கனகராஜ் தான். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக லோகேஷ் ஒரு ஆல்பம் சாங் பண்ணார், ஸ்ருதிகா சாங் சேர்ந்து ஒரு ஆல்பம் சாங் பண்ணார். ஸோ அந்த ஆல்பம் சாங் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் லோகேஷ் கனகராஜை வச்சு செஞ்சுட்டாங்க. ரஜினி சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், நியூட்ரல் ஆடியன்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் வச்சு செஞ்சுட்டாங்க. என்ன ரீசன்னா, ஏன்டா கையில் உனக்கு தலைவர் 171 இருக்குது, சூப்பர் ஸ்டார் படம் இருக்குது, ஏற்கனவே லியோ ஒரு மொக்கை வாங்கிட்டு எடுத்ததெல்லாம் ஃபேக்குன்னு சொல்லி அவ்வளோ மொக்கை வாங்கிட்டேன். இதெல்லாம் இருக்கும்போது இப்போ இந்த ஆல்பம் உனக்கு தேவையா? நீ அதில் ஃபுல்லாக நீ ஒர்க்கை நீ கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு தரமான படம் கொடுக்க தேவையில்லையா அப்படின்ற மாதிரி லோகேஷ் வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ இதில் கடுப்பாகி தான் இப்போலாம் கிடையாதுப்பா, ஜஸ்ட்டு சும்மா இது பண்ணுனதே. என்னுடைய மெயின் ஃபோக்கஸ் ஃபுல்லாக 171 தலைவர் 171 தான் இருக்குது. நீங்களே பாருங்கள், இதற்கான ப்ராசஸ் கண்டிப்பாக போயிட்டு இருக்குது அப்படின்னு ஃபேன்ஸுக்கு சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி அந்த அப்டேட்டை விட்டுருக்காங்க. ஏப்ரல் 22 நாங்கள் டைட்டில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அப்டேட் விட்டுருக்காங்க. அவங்க அப்டேட் விட்டுவாங்க ஜஸ்ட்டு ஒரு ட்வீட்டோட போகல, ஒரு போஸ்டரை விட்டுருக்காங்க. அந்த போஸ்டரை பார்க்கும்போது தான் அப்படி மாசாக இருக்குதுங்க. அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் பேக்ரவுண்டாக தான் இருக்குது. அதாவது விக்ரம் படத்தில் கமல் சார், விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில் சார் 3 ஃபேஸையும் வச்சு ஒரு போஸ்டர் விட்டுருப்பாங்க. ஃபஸ்ட் லுக்கில் ஒயிட் அண்ட் பிளாக்ல விட்டுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த போஸ்டரும் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் தான் வித் கோல்டு கலர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பார்க்கும்போது ரஜினி சார் அவ்வளோ ஒரு மாஸாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அந்த கிளாஸ் போட்டுக்கிட்டு பார்க்கும்போது, பேட்ட படத்தில் ரஜினி சார் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு இது பண்ணிருப்பார், சும்மா அளப்பரியாக மாஸாக இருப்பார். அதை தாண்டி பல மடங்கு அதை தாண்டி இந்த படத்தில் இருக்குமோ அப்படின்ற மாதிரி இப்போயே ஃபீல் ஆச்சு. ஸோ அப்படி தான் அந்த போஸ்டர் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மாஸாக ஒரு கூஸ்பம்ஸ் கொடுக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் எந்த கதை, இந்த கதை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோக்கஸ்டாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு டைம் ட்ராவலாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் வந்துருக்குங்க. அதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு அடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுறது ஒன்லி டைம் மட்டும்தான். கையிலே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு வாட்ச்லாம் பின்னி கை விலங்கு மாதிரி போட்டு உட்காந்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக அந்த டைம் தான் காட்டுறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது இந்த படம் ஒரு டைம் ட்ராவல் படமாக இருக்குமா, அப்படிலாம் ஏன்னா டைம் ஃபோக்கஸ்ட் கதையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி இப்போ ஃபேன்ஸ் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஸோ அந்த போஸ்டரை பார்க்கும்போது நமக்கு அப்படியே தோணுது, நிச்சயம் அந்த படம் டைம் சம்மந்தப்பட்ட படமாக இருக்க போகுது அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா போஸ்டர் ஃபுல்லாக ரஜினி சாருக்கு அடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டைம் பேஸ்ட் தான் காட்டுறாங்க. ஸோ அதில் நிச்சயம் இந்த படம் ஒரு டைம் பேஸ்ட் படமாக இருக்க போகுது. அதே சமயம் இந்த படம் தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு 1000 கோடி அடிக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் எல்லாருக்குள்ளே இருக்குது. ரஜினி ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இந்த படம் நிச்சயம் தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு ஒரு மூவி நிச்சயம் 1000 கோடி அடிக்கும், அது இந்த படமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா ஃபேன்ஸுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு உண்டாயிருக்கு. அது என்ன காரணம்னா, ரஜினி சார் ஏற்கனவே ஜெயிலர் நெல்சனை வச்சு எடுத்த படம் தான். அந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 crores கலெக்ஷன் பண்ணுறது. ஸோ அந்த படமே நெல்சன் வச்ச படமே படம் நல்லா இருந்ததால் கிட்டத்தட்ட 700 crores கலெக்ட் பண்ணுறது. இத்தனைக்கும் அந்த படம் ஹிந்தியில் அவ்வளோ ரீச் ஆகலை. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது அவ்வளோ கலெக்ஷன். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் அண்ட் ரஜினி சார், ஸோ 2 பேரும் சேரும்போது இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் அப்படி பிளாஸ்ட் ஆகும். ஸோ அந்த சமயத்தில் இந்த படம் பேன் இண்டியா ஃபுல்லாக ரீச் ஆகிடுச்சுன்னா நிச்சயம் இந்த படம் 1000 crores ஈஸியாக அடிக்கும் அப்படின்றது எல்லாருடைய கணிப்பாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணால் லோகேஷ் ஒரு தரமான படமாக கொடுக்கணும். ஸோ இந்த படத்தில் சொன்ன மாதிரி எல்சியும் கிடையாது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். நான் எல்சின்ற ஒரு இதை உள்ளே சொல்லிவிட்டு ஃபேன்ஸுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு ஃபேன்ஸ்லாம் இந்த படத்தில் கமல் வருவாரா, விஜய் வருவாரா, சூர்யா வருவாரா, ஃபகத் ஃபாசில் வருவாரா, விஜய் சேதுபதி வருவாரா அப்படின்னு எதிர்பார்த்து உட்காந்துருக்கும் போது, ஸோ அதெல்லாம் வர மாட்டாங்க. சார்ஜ் மரியன் மட்டும் தான் அவருக்கு உள்ளே வச்சுட்டு இதான் எல்சின்னு முடிச்சு அனுப்பாமல், ஸோ இந்த எல்சின்ற அந்த சாப்டருக்குள்ளே போகாமல் ஒரு ஃப்ரெஷ் ஸ்கிரிப்டாக தான் அந்த படத்தை எடுக்க போகிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம். ஓகேவா? ஸோ அதனால் நிச்சயம் படம் சரி மாசாக இருக்கும். சொல்லப்போனால் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு லோகேஷ் அந்த போதை சம்மந்த பொருட்கள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு ஃப்ரெஷ் ஸ்கிரிப்ட், ஒரு மாஸ் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிருக்காராம்.
ஸோ அதனால் ஃபேமிலி டான்ஸுக்கு படம் வந்து அப்படி கொண்டாட போகிறாங்க. ஸோ நிச்சயம் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற கேள்விக்குல ஸோ இதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் அது பொங்கலாக இருக்குமா அப்படின்னா வந்து ஏப்ரல் 14 இருக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறது மே லாஸ்ட்டு ஜூன் ஃபஸ்ட்டில் தான். ஸோ அப்படி இருக்கும்போது டக்குன்னு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு பொங்கல் ரிலீஸ் பண்ணுவாங்களா, அப்படின்லாம் கொஞ்சம் லேட் பண்ணி எடுத்து ஏப்ரல் 14 ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அப்படி பொங்கல் ரிலீஸ்னால் ஏற்கனவே பொங்கலுக்கு வந்து நம்ம தலை அஜித் அவர் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு குட் பேட் அக்லி. ஸோ அதனால் வந்து அந்த படத்துலேயே கிளாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா நிச்சயம் வந்து இந்த கிளாஷ் வந்து ரஜினி சாரும் அஜித் சார் விரும்ப மாட்டாங்க. திரும்பி மறுபடியும் 2 படம் போகிறது விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நிச்சயம் வந்து ஒரு படம் வந்து ஏன்னா ஒரு படம் தள்ளி தான் போகும். ஓகேவா? ஸோ மொத்தத்தில் இந்த போஸ்டர் ஒரு சரி மாதம் இருக்குது. ஏப்ரல் 27 ஒரு செமையான சம்பவம் காத்துட்ருக்குங்க. ஓகே, மீண்டும் ஒரு சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.